என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வசனம் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தின வசனமா இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம், அது அவர்களுக்கான அற்புதமான மகிமையான காரியம். இந்த நாளிலே ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். இதன் தலைப்பு தேவன் அன்பும் நீதியும் உள்ளவர். அன்பும் நீதியும் உள்ள தேவனை இந்த புத்தகத்திலே நாம் தெளிவாக அறிய இருக்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தேவனை குறித்த அறிவு நமக்கு அவசியம். இந்த புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வருந்துகிறார். இன்றைக்கு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையும் என்று எண்ணுகிறேன். நான் இன்னும் அவரை அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு கர்த்தரை நாம் அறிந்த காரியங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. நம்முடைய அனுபவங்கள் குறைவு, நம்முடைய அறிவு குறைவு. ஆகினால் வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள் என்றபடி அவருடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கும் பொழுது அவர் வெளிப்படுகிறார். அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமை. அந்த வார்த்தையை குறித்து சிந்திப்பதற்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுவாராக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கு என்று சொல்லபடி ஆவியானவர் நமக்கு நம்மை சகலத்திற்கும் வழி நடத்துவராக. இன்றைக்கு நாம் பார்த்த ரெண்டு காரியங்கள் முழுமையாக தேவனை அறிய வாய்ப்பாக அமைகிறது. ஒன்று தேவனுடைய அன்பு, இரண்டாவது தேவனுடைய நீதி. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு கடவுள் யார், கடவுள் எங்கே இருக்கிறார் என்றெல்லாம் ஜனங்கள் கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். கடவுள் இருக்கிறார். அவர் எவ்விதமாய் இருக்கிறார்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அன்பில்லாத இடத்திலே தேவனை குறித்த அறிவு இல்லை என்ற அர்த்தம். கிறிஸ்தவம் என்பது அன்பினால் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். இன்றைக்கு வீடுகளில், திருச்சபைகளில், அர்ப்பணி இயக்கங்களில், சமூக நற்பணி செய்கிற சேவை மையங்களில் அன்பு தலை தோங்கி நிற்க வேண்டும். அங்குதான் கிறிஸ்து இருக்க முடியும், அங்குதான் கிறிஸ்து வெளிப்பட முடியும். அன்னை தெரசா அவர்களை குறித்து பார்ப்போமானால், அவர்கள் ஒரு முறை ஒரு தொழுநோய் பிடித்த ஒரு மனிதனுடைய காயங்களை அவர் சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவளை சந்திப்பதற்கென்று ஒரு சகோதரி போன பொழுது, எதற்காக என்றால் அவர்களும் அந்த சேவை பணியிலே இணைந்து முழு நேரமாக பணி செய்ய அவர்கள் ஒப்புக் கொடுக்க முடியாத வந்திருந்தார்கள். அப்பொழுது அன்னை தெரசா அவர்கள் அந்த தொழுநோயாளியை சுத்தம் பண்ணிக்கொண்டே அந்த அம்மாவோடு பேசின பொழுது, அந்த வந்திருந்த அந்த புதிதாக வந்திருந்த அந்த சகோதரனுடைய முகம் சிறிது மாற்றம் அடைந்தது. காரணம், அந்த தொழுநோயாளியின் புண்களிலிருந்து வந்த அந்த துர்நாற்றம் அவர்களால் சகிக்க கூடாதா இருந்தது. அன்னை தெரசா சொன்னார்கள், அம்மா, இது அன்பின் ஊழியம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பில்லை என்றால் இந்த பணியை செய்ய முடியாது. காரணம், தேவன் அன்பாயிருக்கிறார். இந்த பணியை செய்ய வந்திருக்கிற நாமும் அன்பாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தை, இந்த அரும்பணியை நாம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சகோதரனிடத்துல பேசினார்களாம். என்ன நாம் கண்டுபிடிக்கிறோம்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இதுக்கு தேவன் நம்மேலே இவ்விதமான காரியங்களை அவர் செய்து வருவதனால் நாம் நிர்மூலமாக இருக்கிறோம். அன்பு எவ்விதமாக வெளிப்பட்டது?
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பை குறித்து நாம் சுருக்கமாக காண்போம். யோவான் 3:16 முதல் 17 வசனங்களிலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் பிதா அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது மதத்தை மாற்றுகிற ஒரு மார்க்கம் அல்ல, அது மறுபிறப்பு அடைய செய்கிற ஒரு மார்க்கம். நிக்கோதேமுவிடத்தில் இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், பிரவேசிக்க மாட்டாய். இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் மறுபிறப்பை குறித்து உனக்கு அறிவு ஞானம் இல்லையே என்று சொல்லி அவர் வருந்தினார். ஆனால் அதே நிக்கோதேமு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு 100 ராத்தல் தைலத்தை அவன் கொண்டு வந்து கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகினால் பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி எதற்காக? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி அல்ல, தண்டிக்கும்படியாக, அழித்து விடும்படியாக அல்ல, மாறாக உலகத்தை ரட்சிப்பதற்கு, உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்கு அவர் அனுப்பினார். காரணம், பிதாவின் அன்பு, ரட்சிக்கிற அன்பு. தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதது எப்படி என்று நாம் வாசிக்கிறோம். 1:12 வசனத்துல, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதான் கொடுத்த அதிகாரம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். மட்டுமல்ல, 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அந்த அன்புக்கு அளவே இல்லை, அதுக்கு எல்லையே இல்லை. அது நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் விவரத்தையும் அறிய நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொன்னார். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோமா? அனுபவித்திருக்கிறோமா? அவருடைய அன்பிலே நாம் அகமகிழ்கிறோமா? ஆர்ப்பரிக்கிறோமா? அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரத்தை நாம் அறிய துணிகிறோமா? அதற்கென்று நாம் பிரயாசப்படுகிறோமா? அன்புடைய வசனத்தை அடிக்கடி நாம் வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய அகமகிழ்வு உண்டாகும். சாங் ஆஃப் சாங்ஸ், உன்னத பாட்டு. இருக்கிற புத்தகங்களிலே மிகவும் உன்னதமான ஒரு பாட்டு, உன்னத பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் அதை வாசிப்பதில்லை. ஆனால் அது சாலமோன் சக்கரவர்த்தி ஒரு மேய்ப்பனுடைய மாறுவேடத்திலே போய் அந்த மேய்க்கிற அந்த பெண்ணை அவள் இருதயத்தை கவரும்படியாக தன்னுடைய மகிமை, தன்னுடைய ஸ்தானம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய சௌகரியங்கள், தன்னுடைய வசதிகள் எல்லாவற்றையும் விட்டு அவன் ஒரு மேய்ப்பனுடைய நிலைக்கு அவன் மாறி வெயிலிலும் காடுகளிலும் மலைகளிலும் கல்லிலும் உள்ளிலும் அவன் அலைந்து திரிந்து அந்த ஆடு மேய்க்கிற அந்த பெண்ணுடைய இருதயத்தை அவன் கவர்ந்தான். அதை போலத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த பூமியிலே சிலுவை சுமந்த ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்து உயிர் திறந்து பரமேறி இப்பொழுதும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் அவர் அட்வொகேட். ஆகினால் குமாரனுடைய அன்பை பார்ப்போமானால் ஆதியாகமம் 3:15 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்துவை குறித்து தொடக்கமே அவர் காயப்படுகிற கர்த்தர். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12:8 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தொற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகம் தோன்றின போது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நம்மை மீட்கும்படியாக அவர் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதுதான் அவருடைய அன்பு. ஏசாயா 53 நமக்கு நன்கு தெரிந்த அதிகாரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழ பண்ணினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆகையினால் தான் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாய் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷம் நீங்களும் நானும் தான். அவரை விசுவாசிக்கிற யாவரும் மீட்படுகிறார்கள், இயேசு ரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுகிறார்கள், தேவனுடைய புத்திரராக மாறுகிறார்கள், உடன் சுதந்திரவாளிகளாக அவரோடு சிங்காசனத்தில் உட்காரும் அதிகாரத்தை பெறுகிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷம். அதனாலதான் வேதம் விதமாக சொல்லியிருக்கிறது, தமக்கு முன்பாய் இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை செய்து வெற்றி சிறந்தார். இன்றைக்கு ஒரு பெண் கர்ப்பவதியானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவள் படுகிற பாடுகள் அதிகம்.
அந்த குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அந்த வேதனையை அவள் மறந்து விடுகிறாள். ஆனால் அதை பெறுவதற்கு அவள் வேதனைப்படுகிறாள், கஷ்டப்படுகிறாள். பவுல் அதைத்தான் சொல்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இங்கு கிறிஸ்து இயேசு அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், பாடுகள் கொடுக்கப்பட்டார். ஏசு 53 முதல் வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் அவர் தமது ஆத்தும விருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். God demonstrated his love. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறாரு, அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கிறது. எதன் வழியா? சிலுவையில் அவர் மரித்தவராக. நாம் நல்லவர்களா இருப்பதனால் அல்ல, நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். இப்ப எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதான் இயேசு சொன்னாரு, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் கொல்லாதவனுக்காக யார் மரிப்பார்? கிறிஸ்து அதை செய்தார். பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய அன்பும் பார்ப்போமானால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. பிலிப்பு பட்டணத்தின் ஒரு ஆற்றங்கரை ஓரத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணின பொழுது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார் என்று சொல்வார். அங்கு தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டது. அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் ரத்தாம்பரம் விற்கிறவள், ஒரு மிக செல்வ ஸ்ரீமாட்டி. அதன் விளைவாக பிலிப்பு பட்டணத்திலே ஒரு வீட்டு திருச்சபை எழும்புகிறது. அவள் தன் வீட்டை திறந்து கொடுக்கிறான். அந்த வீட்டிலே திருச்சபை நடத்தப்படுகிறது. பிலிப்பு என்பவன் அலெக்சாண்டருடைய தகப்பனார். அவருடைய பெயரிலே இருந்த பட்டணம் அந்த பட்டணம். இவ்விதமாக ஐரோப்பா கண்டத்திலே தேவனுடைய ஊழியம் தொடங்குவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அன்பை, அதை போலத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அப்படி என்றால் நாம் எவ்வளவு தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு இந்திய கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய பற்றாக்குறை அன்பு தாழ்ச்சி, அன்பு புரட்சி, அன்பு குறைவு, அன்பு பற்றாக்குறை என்று சொல்லலாம். அன்பு புரண்டு வழிந்து ஓடும்படியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பாவியான ஒரு பெண்ணை நிறுத்தின பொழுது கல்லெறிய வேண்டும் என்றார்கள். மோசேயுடைய கட்டளைப்படி கல்லெறிய வேண்டும். இயேசு சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும். சிறியோர் முதல் பெரியவர் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் கல்லுகளை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து சொன்னார், சிறியே இல்லை, அவர்கள் எல்லாம் எங்கே? அவர்கள் போய்விட்டார். சொன்னார், நீயும் போகலாம், இனி பாவம் செய்யாது. இதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய நீதி அவர் நிறைவேறும்படியாக கல்லுகளை எரிய சொன்னார். ஆனால் அன்பு நிறைவேறும்படியாக அவர் மன்னித்தார். இதைத்தான் சிலுவையில் பார்க்கிறோம். அவர் நீதி நிறைவேறும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அநேகருடைய அக்கிரமங்களை பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நீதி அவர் நிறைவேற்றினார். அதே வேளையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்வது என்னதென்று அறியாதற்கு சில அன்பையும் நிறைவேற்றினார். ஹரிசாண்டல் வெற்றிக்கு ஒரு வழியாக போகிற அந்த அன்பும் நீதியும் சிலுவையிலே இணைந்தது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வது இயேசு சொன்னார். அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். மட்டுமல்ல, நம் தேவன் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அதே வேளையிலே நீதி உள்ளவர். ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் உண்டு. அதுபோல் நம்முடைய தேவநாய கர்த்தருக்கு மிகப்பெரிய பண்புகள், 2 அதீத பண்புகள். ஒன்று அன்பு, இன்னொன்று நீதி. இன்றைக்கு அன்பை குறித்து 1000 பிரசங்கங்கள் நாம் கேட்டு விட்டோம். ஆனா நீதியை குறித்த பிரசங்கங்கள் ரொம்ப குறைவு. அவன் பெஸ்துவிடம், கவர்னர் பெஸ்துவிடம் பேசுகிறான் பவுல். அவன் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து பேசின பொழுது அவன் பயமடைந்தான் என்று சொல்லப்பட்டது. நீதியை குறித்து பேசுவதற்கு கர்த்தருக்கு ஆட்கள் வேண்டும். ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர். அவர் எப்படி நீதி நியாயம் செய்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும்.
சங்கீதம் 11:7 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். இன்றைக்கு நாம் நீதியின் மேல் பிரியப்படுகிறோமா? நம்முடைய வீட்டிலும் நாம் பணி செய்கிற இடத்திலும் நீதி நிறைவேறி கொண்டிருக்கிறதா? அநீதி தலை தோங்குகிறதா என்பதை நாம் யோசிப்போம். நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு நீதி விளங்குகிறதா? நீதிமன்றங்களில் நீதி விளங்குகிறதா? நீதி நியாயமும் எடைபடுகிறதா அல்லது எடுக்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 103:6 விதமாக சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஊழியம் செய்கிறோம், அது மிக மிக முக்கியமான ஊழியம், நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். அதனால்தான் வேத விதமா சொல்லுகிறது, நியாயஸ்தலத்திலே திக்கற்றவர்களுக்காக உன் வாயை திற. தட் இஸ் கால்ட் அட்வகசி. ஒரு பரிந்து பேசு, மன்றாடு, திக்கற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, தள்ளப்பட்டவர்களுக்காக, மடங்கடிக்கப்பட்டவர்களுக்காக, யாருமே இல்லை என்று இயங்குகிற மக்களுக்காக நாம் நீதியையும் நியாயத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 119, 137 விதமாக சொல்லி இருக்கிறது, கர்த்தாவே நீரே நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். தேவன் எவ்விதமாய் நீதி செய்கிறார்? எப்படி நீதி செய்கிறார்? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்கள்ல மோசே ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனையை கண்டு தன் கையில் இருந்த 10 கற்பனையை கொண்ட அந்த 2 பலகையும் உடைத்தெறிகிறான். ஆனால் திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், இனி அந்த பலகை நீதான் செய்து வர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை உடைக்க சொல்லி அவனிடத்தில் சொல்லவில்லை. அவன் கோபமடைந்து உடைத்து விட்டான். இப்பொழுதோ 2 பலகைகளை, கற்பலகை அவன் செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள், மரப்பலகை செய்வது எளிது, கற்பலகை செய்வது அவ்வளவு கடினம். அதை அவன் செய்து கொண்டு அவன் அதிகாலமே மலையின் மேல் ஏறி கொடுமுடியில் உச்சியில வந்து நிற்க வேண்டும். அந்த 2 பலகைகளை பிடித்துக் கொண்டு போகும் பொழுது கர்த்தர் அவனோடு இடைப்படுகிறார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறுகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர். இங்கு முதலாவது தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அடுத்ததாக, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்பொழுது இங்கு என்ன கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்? அவரை காண வேண்டும் அவன் சொன்னான். நான் இருக்கிறவராக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இங்கு முழுமையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுடையவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தமுடையவர், மகாதயவுடையவர், சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர், அவர் அன்புள்ளவர். அதே வேளையிலே குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. இன்றைக்கு தேவன் அவருடைய நீதியை எவ்விதமாக நம்மிடத்திலே காட்டுகிறார். அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்றால், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களிலே, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும். இதுதான் தேவனுடைய அந்த நீதியுள்ள நியாயாதிபதியுடைய மிகப்பெரிய பண்புகள். அவர் கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நம் கண்ணால் காண்பதை வைத்து தீர்ப்பு கொடுத்து விடுகிறோம். உலக பழமொழி என்ன சொல்கிறது? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். காது கேட்டபடியும் அவர் தீர்ப்பு செய்வதில்லை, ஆனால் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறார். யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியாவுக்கு தீர்ப்பு செய்கிறார். இவ்விதமாக தேவனுடைய தீர்ப்பு இருக்கு. ஆகையினால்தான் நியாய தீர்ப்பு நாம் கையில் எடுக்கக்கூடாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடைய. அன்பு செலுத்த அழைக்கப்பட்ட நாம் நியாய தீர்ப்பு செய்ய அழைக்கப்படவில்லை. உன் சகோதரனை குற்றவாளி தீர்ப்பதற்கு நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் கண்ணிலே உத்தரம் வைத்துக் கொண்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பு எடுத்து போட வகை பார்க்க என்று சொல்லுவதற்கு நீ யார் என்று கேட்கிறார். மாயக்காரன் என்று பெயர் அழைக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நியாயஸ்தானத்தில் உட்காருவதற்கு
தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கும்போது நாம் தூதர்களை நியாயந்திருப்போம். அதுவரை இந்த பூமியிலே ஒரு மனுஷனையும் நாம் நியாயந்திருக்க கூடாது. அன்பையும் நீதியும் உடையவர் நம் தேவன். தேவன் ஏதேன் தோட்டத்துல இந்த இரண்டையும் நாம் பார்க்கிறோம். அவரின் நிர்வாணிகள் என்று ஒளிந்து கொண்டாக பாவம் செய்து தேவன் அவளுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணினார். அது அன்பு. அதே வேளையிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து இவன் என்னென்றைக்கும் பாவியாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக அவனை அனுப்பி விடுகிறார், துரத்து விடுகிறார். அது நீதி. அதுபோல நாம் ஏற்கனவே கேட்டபடி பாவியான பெண் கல்லறியப்பட வேண்டும் என்பது நீதி. ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னது அன்பு. ஒரே வேளையிலே ரெண்டு காரியங்கள். அதுபோல சிலுவையிலே அதைத்தான் அவர் செய்தார் என்று பார்த்தோம். ஆகையினால் தேவன் அன்பே நீதி உடையவராக அவர் வெளிப்படுகிறார். ஒன்றிலே கூட்டி ஒன்றிலே குறைந்து அவர் இல்லை. அவர் சமமாக அன்பாயிருக்கிறார், சமமாக நீதியுடையவராயிருக்கிறார். அதைத்தான் ஓசியா என்ற புத்தகத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமா சொல்கிறது, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மனுஷனையும் எந்த மகனையும் தண்டிக்கிறார். சிட்சிக்கிறார் அன்பு கூறுவதனால், தண்டிக்கிறார் நீதியை நிறைவேற்றுவதனால். இதைத்தான் இன்றைக்கு ஓசியா என்ற புத்தகத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஓசியாவை பழைய ஏற்பாட்டின் யோவான் என்று அழைக்கிறார்கள். காரணம், யோவான் எழுத நற்செய்தியினுள் அவருடைய நிருபங்கள் யாவும் அன்பை குறித்து விவரிக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே அன்பை குறித்து அழகாக விவரித்த புஸ்தகம் ஓசியா. ஓசியா என்றால் சால்வேஷன், ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஜாஷுவா, ஜீசஸ் என்ற அந்த பதத்துக்கு இணையான ஒரு பதம் ஓசியா என்ற பதம். 12 சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகங்களில் இது முதல் புத்தகம். இதை எழுதியவர் வடக்கு ராஜ்யத்திலே, இஸ்ரேல் ராஜ்யத்திலே வாழ்ந்த ஓசியா என்ற தீர்க்கதரிசி. யோனா, ஓசியா இருவருமே வடதிசை தீர்க்கதரிசிகள். இந்த நடந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 755 முதல் 710 வரை. அவர் வாழ்ந்த காலங்களிலே யூத ராஜ்யத்திலே உசியா ராஜா, யோதாம் ராஜா, ஆகாஸ் ராஜா, எசேக்கியா ராஜா இருந்தார்கள். ஆனால் அதே வேளையில் இஸ்ரேலின் ராஜா 2ஆம் எரோபயாம் காலத்தில் தான் இவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அப்பொழுது இஸ்ரேல் மிகவும் கேடாக காட்சியளிக்கிறது. தேவனுக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணுகிற மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை சீர்புருந்த பண்ண ஓசியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று வார்த்தையை பெற்று பேசுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளில் பிரதான பாவினான் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்து இயேசு இவ்வளவு விலையேறப்பட்டவராய் வரும் பொழுது, அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தின பொழுது, அவரை குறித்த நன்றி உணர்வும் அவரை குறித்த பயமும் அவரை குறித்த கனமும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் என்றபடி ஜனங்கள் அவபக்தியா நடப்பது அப்போஸ்தசி என்று அழைக்கிறார்கள். அவபக்தி என்பதற்கு அப்போஸ்தசி. இதுதான் இஸ்ரவேல் மக்கள் செய்த துரோகம். கண்மலையான தேவனை அவர்கள் சீக்கிரமாய் மறந்தார்கள் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. அவரை மறப்பதும் அவரை மறுதலிப்பதும் அவர் யார் என்று கேள்வி கேட்பதும் தான் இறை துரோகம், பக்தி மார்க்கத்தை விட்டு விலகுகிற காரியம். இன்றைக்கு ஐரோப்பிய தேசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கிரேட் பிரிட்டன் என்று பெயர் தான் இருக்கிறத ஒழிய அங்கு வங்காளதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னும் பல இடங்களில் போன ஆப்பிரிக்காவில் இருந்த பல முஸ்லிம்கள் அங்கு போய் இன்றைக்கு அவர்கள் சபைகளை மசூதிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபைகளுக்கு பக்கத்திலே அவர்கள் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தங்களுடைய சுதந்திரத்துக்காக இங்கிலாந்து மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் அப்போஸ்தசி. அந்த தேசம் கிறிஸ்துவ மிஷினரிகளை அர்ப்பணியாக அனுப்பின தேசம் இன்றைக்கு அவரை மறந்து அவரை மறுதளித்து அவரை எண்ணாமற் போனபடினால் அவர் ஆண்டவராய் தேவன் சொன்னார், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன். என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை என்று சொன்னார். இன்றைக்கு அத்தகைய மறுதளிப்பு, செல்வ செழிப்பு, பெருமை, அகந்தை, இருமாப்பு, எனக்கு ஏன் தேவன் தேவை, எனக்கு அவர் தேவையில்லை, எல்லாம் இடத்தில் இருக்கிற இந்த மமதை, இதன் விளைவாக அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னாக மனமேற்றும் என்றபடி அவள் இன்று துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனி அப்படித்தான் இருக்கிறது. அப்போஸ்தசி, இறை துரோகம், தேவனை மறுதலித்தல் போன்ற காரியங்கள். எகிப்தில் அடிமையாக இருந்த எபிரேயரை கானான்
இந்த வாழும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு குடியேற்றி வாக்குத்தத்த தேசத்தை அவர் கொடுத்தார். அங்கு அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நல விசாலமான தேசத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். 430 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தோம் என்பதை அவர்கள் இன்றைக்கு அறிவிக்க தவறிவிட்டார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பிள்ளைகளிடத்திலே நீ உட்காரும் போதும், வழியிலே நடக்கும் போதும், படுத்துக் கொண்டிருக்கும் போதும் இந்த வார்த்தைகளை சொல்வாயாக, கருத்தாய் அவளுக்கு உபதேசிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதன் நோக்கம் நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. ஒரு காலத்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுதோ தேவன் எங்களை விடுவித்து நலம் விசாலமான தேசத்தில் சேர்த்திருக்கிறார் என்பதை அறிவிக்கும்படியாக கொண்டாடப்பட்ட பண்டிகை. பண்டிகை என்பது நினைவு கூறுதல், தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறது. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்கிறோம், அறுவடை பண்டிகை. அது எதை குறிக்கிறது? பெந்தேகொஸ்தே பண்டிகை எதை குறிக்கிறது? மகிழ்ச்சி பண்டிகை எதை குறிக்கிறது? தேவன் நமக்கு நன்மைகளை செய்தார், அவரே இது எல்லாவற்றுக்கும் காரணம், நம்மால் அல்ல அவராலே எல்லாம் ஆயிற்று என்ற அந்த உணர்வு இல்லாதபடிக்கு இன்றைக்கு என் மாம்சமும் என் கைபலனும் என் திறமையும் இதை சம்பாதித்து என்று உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளாயாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் சம்பாதிப்பதற்கான பலனையும் அதற்கான கை திறமையும் கொடுப்பது கர்த்தர். ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆகாயத்திற்கு புத்தகம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் சம்பாதித்த பணத்தை பொத்தலான பைகளிலே போடுகிறவராய் சம்பாதிக்கிறார். இதுக்கு நாம் நன்றாய் இருப்பதற்கு முழு காரணம் கர்த்தர் மட்டுமே. ஆனால் இந்த கானான் தேசத்திலே குடியேற்றப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், குறிப்பாக அந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் துன்மார்க்கமே வாழ்ந்து தேவனை மறந்தார்கள். யாக்கோபுக்கு லேயால் முதலாவது கொடுக்கப்பட்டால் அவளுக்கு 6 பிள்ளைகள். ராகேலை விரும்பி அவன் திருமணம் செய்தவன, அவளுக்கு 2 பிள்ளைகள், யோசேப்பு, பென்யமீன். அதே வேளையிலே பில்கால், சில்பால் என்று 2 வேலைக்காரர்கள் வாயிலாக தான், நப்தலி, ஆசேர், காப் என்ற 4 பிள்ளைகள். அந்த 2 வேலைக்காரர்களுக்கு 2 பிள்ளைகள். இந்த வேலைக்காரருடைய பிள்ளைகள் துன்மார்க்கர்கள் என்று யோசேப்பு தன் தகப்பனிடத்திலே சொல்லி வரும் என்று நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். துன்மார்க்கமான இவர்கள் கடைசி வரை துன்மார்க்கமாக இருந்தார்கள். யோசேப்பை அவர்கள் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். பலவர்ண வஸ்திரத்தை யாக்கோபு கொடுத்திருந்தார், அதை அவர்கள் கிழித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்து இது ஒரு மிருகம் பீறி போட்டது, யோசேப்பு பீறி போட்டது, அவன் உயிரோடு இல்லை என்று சொல்லி தகப்பனை கதிகலங்க வைத்தார்கள். தீனாள் அங்கு சீகேமிலே கரைப்பட்ட பொழுது அங்கு அவனுடைய சகோதரர் சிமியோனும் லேவியும் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு போய் விருத்த சேதனம் செய்து அவங்களை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி அவர்களை தினவெடுத்துக் கொண்டு வேதனைப்பட்ட பொழுது அவர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாக என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள் என்று சொல்லி யாக்கோபு வருந்தும்படியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இந்த கோத்திர பிதாக்கள். இவர்கள் மிகவும் பொல்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். காரணம், யாக்கோபு அவன் எத்தன் என்று சொல்லப்பட்டான். சேஷ்ட புத்திர பாகத்தை தன் தமையனிடத்திலே பெற்றுக்கொண்டான். தகப்பனிடத்திலே போய் சொன்னான். மாமனிடத்திலே போய் அவன் ஆட்டுக்குட்டிகளையும் ஒட்டகங்களையும் கோவில் கழுதிகளையும் அவன் பெற்றவனாக திரும்பி வருகிறான். ஆனால் தேவனாய் கர்த்தர் கேட்டவன் பேர் என்ன? யாக்கோபு என்றான். இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று சொன்னார். விதமாக தேவனுக்கு முன்பாக நாம் உள்ளது உள்ளதென்று இல்லது இல்லதென்று சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தேவனுக்கு முகத்தை எல்லாம் முதுகை காட்டினார்கள். அதுதான் அப்போஸ்தலசி என்று அழைக்கப்படுகிறது. யோசுவாவை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொன்னார். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். இந்த தீர்க்கதரிசனம் ஓசியா நாட்களிலே நிறைவேறியது. இதைத்தான் அப்போஸ்தலசி என்று நாம் அழைக்கிறோம். ஓசியா அவனிடத்திலே தேவனாகிய கர்த்தர் திருவுளம் பற்றினார். நீ போய் ஒரு பெண்ணை மணந்து கொள், நீ மணந்து குழந்தைகளை பெற்ற பின்பு அவள் சோரஸ்திரியாய் போய் விடுவாள். அந்த பிள்ளைகள் எல்லாம் சோர பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள், சோரஸ்திரியின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். மறுபடியும் அவள் உன்னை விட்டு விலகி ஓடினாலும் நீ போய் திரும்ப அவளை விலை கொடுத்து வாங்கி வந்து அவளோடு நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஓசியாவிடத்திலே சொன்னார். அவ்விதமாக ஒரு பெண்ணை அவன் போய் திருமணம் செய்கிறான். அந்த பெண் 3 பிள்ளைகளை பெறுகிறாள். முதலாவது குழந்தை
அது ஆண் குழந்தை. அந்த ஆழ்ந்த குழந்தைக்கு இஸ்ரேல் என்று பெயரிடப்படுகிறது. அந்த இஸ்ரேல் என்றால் சிதறடிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். தேவன் இஸ்ரேல் மக்களை சிதறடிக்க பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த மூத்த மகனுக்கு பெயர் வைக்கப்பட்டது. இரண்டாவது குழந்தை பெண் குழந்தைக்கு லோருகாமா என்று பெயர் அழைக்கப்பட்டது. லோருகாமா என்றால் நான் உனக்கு இரக்கம் செய்ய மாட்டேன் என்று பொருள். இஸ்ரேல் மக்களுக்கு நான் இரக்கம் செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்குத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டது. இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள நியாயத்திற்கு, இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்திற்கு. அதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டார்கள். 500 வெள்ளிக்காசு, 50 வெள்ளிக்காசு. இருவருக்கு மன்னிக்கப்பட்ட பொழுது அவன் மன்னிக்கப்பட்டவன் போய் இன்னொருவன் கழுத்தை பிடித்து தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காவிட்டால் நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி அவனை கழுத்தை பிடித்து நெரித்தான் என்று சொல்வது. இதை கண்டவர்கள் அந்த ராஜாவிடத்தில் சொன்னார்கள், ராஜாவே, நீர் 2 பேரையும் மன்னித்து விட்டீர், ஆனால் அதிலே ஒருவன் அதிகமாக வாங்கினவன் இன்னொருவன் கழுத்தை பிடித்து நெருக்கியதை நாங்கள் கண்டோம் என்ற பொழுது அவனை பிடித்து அழைத்து வந்து, நான் உனக்கு இறங்கினேன், நீ அந்த இரக்கத்தை விட்டு விட்டாய், ஆகினால் உன் பணத்தை நீ திருப்பி செலுத்தும் சித்திரவதைக்கான கையில் உன்னை ஒப்புக் கொடுக்கின்ற ஒப்புக் கொடுத்தார். இதுதான் நடந்தது இஸ்ரேல் மக்களுக்கு. முதலாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு சிதறப்பட்டவன் என்றும், இரண்டாவது பிறந்த பெண் குழந்தைக்கு நான் இரக்கம் செய்ய மாட்டேன் என்றும், மூன்றாவது பிறந்த பெண் குழந்தைக்கு லோகம்மி, நீ என் ஜனம் அல்ல என்றும் பெயரிடும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த 3 குழந்தைகளை பெற்ற அந்த பெண் கோமர் என்று அழைக்கப்படுகிறாள். அந்த பெண் பின்பு பொருளாதார காரியங்களுக்காகவோ தீர்க்கதரிசியின் மனைவியாய் இருந்து குறைவுபட்டாலோ என்னவோ தெரியவில்லை, அவள் வாழ்க்கை மாறி போனது, அவளுடைய நடத்தை மாறினது, அவள் பொல்லாத ஒரு பாவ வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டாள். ஆகினால்தான் அவளை குறித்து சோரஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஹார்லட்டரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரி என்று வேசி என்று அழைக்கப்படுகிறாள். ஆனால் திரும்ப அவள் விலை மாதவாய் போய்விட்டாள். இப்பொழுதோ ஆண்டவர் சொல்கிறார் ஓசியா தீர்க்கதரிசனத்தில், நீ போய் அவளை விலை கொடுத்து வாங்கி, ஓசியா தீர்க்கதரிசி போய் செலுத்த வேண்டிய பணத்தை கட்டி திரும்ப அவளை அழைத்து கொண்டு வந்து, இனி நீ பாவம் செய்யாதே, இனி சுத்தமாயிரு, நான் இனி உனக்கு கணவனாயிருக்கு, நீ எனக்கு மனைவியாயிரு என்று சொல்லி அவளோடு வாழ்கிறான். இது எதை குறித்து ஆண்டவர் அவனுக்கு விளக்க விரும்புகிறார் என்றால், இதுதான் இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் அந்த சோரஸ்திரியாகவும் கணவனாக மணவாளனாக தேவனாகிய கர்த்தரும் இங்கு உருவகப்படுத்தப்படுகிறார். இப்போ ஓசியாவின் மனது எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது அவன் தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு ஒரு வலிமையோடு வல்லமையோடு அவன் உருத்தோடு கரிசனையோடு அவன் பேசி இருப்பான் என்பதை நாம் அறிய முடியும். ஆனால் திரும்ப அன்பினாலே தேவன் அந்த குடும்பத்தை கட்டுகிறார். இஸ்ரவேல் புத்திரின் தொகை கடற்கரை மணலை போல இருக்கும். இப்பொழுது திரும்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிதறப்படுகிற மக்கள், இரக்கம் செய்ய இயலாத மக்கள், இரக்கம் பெறாத மக்கள், என் ஜனமல் என்று தள்ளப்பட்ட மக்கள் திரும்ப அவர்கள் என் ஜனம் என்று சேர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். கடற்கரை மணலை போல அவருடைய பெருக்கம் இருக்கும். இஸ்ரவேலரும் யூதா புத்திரரும் ஒன்று கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி புறப்பட்டு வருவார்கள். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற காரியம். இங்கு சிதறப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், இரக்கம் இழந்து போன இஸ்ரவேல் மக்கள், கர்த்தருடைய ஜனம் அல்ல என்று புறக்கணித்து தள்ளப்பட்ட மக்களை அந்த 1000 வருஷ அரசாட்சியில் திரும்ப கட்டி கொண்டு வருகிறார் என்றுதான் 2ஆம் அதிகாரம் சொல்லி. இதைத்தான் இஸ்ரவேல் புத்திரர் ஓசியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள், அஞ்சி நடந்து வருவார்கள். கடைசியிலே அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு, மரித்து போனவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பது போல, மரித்து போனவர்கள் வாழ்க்கையை முடிந்தது என்று நினைக்கிறவர்கள், மண்மேடாய் போனவர்கள் என்று நினைக்கிற பொழுது மரித்தவர்கள் முதலாவது கிறிஸ்துக்கு உயிர்த்து எழுந்திருப்பார்கள் என்றபடி குறிக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் புத்திரர்களாக எண்ணப்பட்ட ஆபிரகாம் சந்ததியில வந்த இவர்களை கடைசி வருடங்கள் அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அவர் ஆண்டவர் மீட்கிறார் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், அப்பொழுது சகோதரரை பார்த்து அம்மி என் ஜனமே என்றும், சகோதரிகளை பார்த்து ரூஹமா இரக்கம் பெற்றவளே என்றும் சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அவர்களுக்கு இழந்து போனதை திரும்ப தருகிறார். காணாமல் போனதை கண்டுபிடிக்கவும் இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்தார் என்றபடி இவர்கள் முற்றிலுமாய் புறக்கணிக்கப்பட்டு அசிரியின் கையிலே கொடுத்து அழிக்கப்பட்டாலும் கடைசி காலங்களிலே இதே சந்ததியர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அலியா என்ற ஒரு வார்த்தையை எபிரேய பதம் பயன்படுத்துகிறார்கள். பல தேசங்களில் சிதறப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் இப்பொழுது திரும்ப பாலஸ்தீனாவை நோக்கி அவர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். 2018 கிட்டத்தட்ட 2000 இளம் இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தார்கள். அவர்களை அந்த ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து இசை வாசித்து வரவேற்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அலியா என்ற பதத்திற்கு உயர்த்தப்பட்ட அல்லது குடியேற்றப்படுகிற இஸ்ரவேலர்கள் என்று பொருள். இந்த பதத்தில் இன்றைக்கு சிதறப்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலே யூதர்கள் இருக்கிறார்கள், கோவாவிலே இருக்கிறார்கள், மும்பை பட்டணத்திலே யூதர்கள் இருக்கிறார்கள். இவ்விதமாக பல இடங்களில் சிதறப்பட்டவர்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்திமரம் துளிர்க்கும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அதுபோல எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது முடிவு வந்தது என்று நீங்கள் அறியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். 2ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலின் பாவத்தை குறித்து கர்த்தர் வருந்துகிறார். இஸ்ரவேலின் பாவம் எப்படிப்பட்டது, இஸ்ரவேலின் பாவமும் தேவனுடைய கோபம் குறித்து இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். உத்தமமும் உண்மையற்ற நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். உங்களை பெற்றெடுத்தவள் உண்மையற்றவள், அவளோடு பிள்ளைகளாய் நீங்கள் வழக்காடுங்கள். அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு இறங்காதிருப்பேன். தேவனற்றவர்களுடன் வியாபாரம் வாயிலாக ஐக்கியப்பட்டு சோரம் போனீர்களே. அவருடைய விக்கிரகங்களை இஸ்ரவேலர்கள் பின்பற்றுவதை குறித்து இங்கு கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது தேவனுடைய நீதியை குறித்து பார்க்கிறோம். நீதியான தண்டனையை கொடுக்கிறார். நான் உன் வழியை முள்ளுகளை நான் அடைப்பேன், பாதைகள் இல்லாத மதிலை எழுப்புவேன். திருப்தியற்று இருக்கிற நீ திரும்ப உன்னுடைய பழைய புருஷனிடம் திரும்ப வரும்படியா நான் செய்வேன். தனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவரையும் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணின கர்த்தராகிய தேவனையும் அவர்கள் இன்னார் என்று அறியாமற் போனார்கள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆதலால் இவைகளை நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன். இன்றைக்கு அநேக உயர்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்டு போகிறார்கள். காரணம், அவர்கள் தேவனை மறந்தபடியினால் தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். ஒருவரும் என் கைக்கு அவளை விடுவிப்பது இல்லை என்று சொல்லி அந்த சோரம் போன இஸ்ரவேலை குறித்து அவர் சொல்கிறார். அவள் என்று சொல்வது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. அவருடைய எல்லா மகிழ்ச்சியும், பண்டிகைகளையும், மாத பிறப்புகளையும், ஓய்வு நாட்களையும், சபை கூடுகிற அவருடைய எல்லா ஆசிரியர்களையும் ஒளிய பண்ணுவேன். இன்றைக்கு ஐரோப்பிய தேசங்களில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளிலும் ஆராதனைகள் அகமகிழ்வோடு நடைபெறவில்லை. அங்கு வருகிறவர்கள் பெரியவர்கள் மட்டுமே. சிறியவர்களோ வாலிபர்களோ வாலிப பெண் பிள்ளைகளோ ஆலயத்திற்கு வருவதில்லை. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலத்திலே அவர்கள் தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அழைத்த தேவனை மறந்தார்கள், அதே போல இன்றைக்கு ஐரோப்பிய தேசத்திற்கு அனைத்து திருச்சபை மக்களும் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் வழி நடத்தாதபடிக்கு அவர்கள் போய்விட்டார். அதன் விளைவாக தேவன் யார் என்பதை அவர்கள் அறியாதபடிக்கு அஞ்ஞானிகளாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் விபச்சார வேசித்தனத்தினால் பெற்ற திராட்சை செடிகளையும் அத்திமரங்களையும் காடாய் நான் போக பண்ணுவேன் என்னும் மறைந்து போன நாட்களுக்காக இதெல்லாம் விசாரிப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இதே வேளையில் அன்பும் வெளிப்படுகிறது. ஆயினும் நான் அவளை நயம் காட்டி வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசி அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் ஆகூர் பள்ளத்தாக்கியும் கொடுப்பேன். அங்கே அவள் எகிப்தின் பாட்டை பாடுவாள். இங்கு துக்கப்படுத்துகிறோம் அவர்தான், துயரத்தை நீக்குகிறோம் அவர்தான், நியாயம் தீர்க்கிறோம் அவர்தான், அன்பையால் நிரப்புகிறோம் அவர்தான். அக்காலத்தில் என்னை இனி பாகாலி ஆள்பவன் ஆண்டவன் என்று சொல்லாமல் ஈஸ்தி நேசரும் நெருக்கமானவர் என்று சொல்லுவா. எப்பொழுது அன்பு காட்டும் பொழுது, நேசிக்கும் பொழுது, மன்னிக்கும் பொழுது. இதுவும் நடக்கத்தான் செய்யும். இத்தகைய கர்த்தரின் அன்பால் ஏற்படும் விளைவுகள் என்ன? பாகால்களின் பெயரும் நினைவும் அற்று போகிறது, யுத்தமற்ற சுகவாழ்வு கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமான இரக்கங்களுடன் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். அப்பொழுது வறட்சி நீங்கும். தேவனுடைய தீர்ப்பு வரும்பொழுது தண்டனை வருகிறது.
தேவனுடைய அன்பு வரும்போது மன்னிப்பு வருகிறது. ஆகினால் இங்கு காரியம் என்ன? அவரிடத்திலே மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசையோடும் பாசத்தோடும் ஏங்கி காத்திருக்கிறார். மட்டுமல்ல, திரும்ப கட்டுகிறார். அவருடைய அன்பு இந்த தண்டிக்கப்பட்ட இஸ்ரவேலரை திரும்ப கட்டுகிறது. பொல்லாத இஸ்ரவேலரை நான் நேசிப்பது போல விபச்சாரத்தால் விவாகரத்தான விலைமகளான உன் மனைவியை மறுபடியும் சேர்த்து நேசிக்கும்படி நான் விலைக்கிறையும் கொடுத்து உனக்கு திரும்ப தரும்படி நான் தருகிறேன் என்று கர்த்தர் ஓசியாவுடன் சொல்கிறார். பின்பு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், அவளை நோக்கி கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நேசித்தனம் இனி பண்ணாமல் கர்த்தராகி எனக்காக அநேக நாள் காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. விக்கிரகம் மற்றவர்களாய் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தேவனாகி கர்த்தரை ராஜாவாகிய தாவீதை கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவர் தயவையும் நாடி அச்சத்துடன் அவரிடம் வருவார்கள் என்பது 1000 வருஷ அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர்கள் வருவார்கள் என்பது நிச்சயம். உபத்திரவ காலத்துல மிகாவேல் என்ற தூதன் உதவி செய்வான், யூதர்கள் மீட்கப்படும்படியாக அவர்களை அநேக வேளைகளிலே காப்பாற்றுவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே தானியேல் புத்தகத்தை நாம் படித்திருக்கிறோம். மட்டுமல்ல, இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கண்டனத்தை குறித்து 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் விக்கிர வழிபாடை அதை குறித்து கர்த்தர் கடிந்து கொள்கிறார். குறிப்பாக 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினால் அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடினால் திருப்தி அடையாதிருப்பார்கள். தேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார். இன்றைக்கு வேதத்தை கேளாதபடி நம் செவியை விளக்கினால் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாய் காணப்படும். அதனால் நம் வேத மார்க்கத்தார்கள், வேதக்காரங்க நம்ம பேரு, வேதத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்கிறவன் அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பிராயுமே நீ சோரம் போனாயே, இஸ்ரவேலே நீ தீட்டுப்பட்டாயே என்று சொல்லி ஆண்டவர் வருந்துகிறார். கண்டிப்பின் நாளிலே எப்பிராயும் பாழாவான் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பிராயும் என்பது இந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாரையும் குறிக்கும். குறிப்பா எப்பிராமை ஏன் அடிக்கடி சொல்கிறார் என்றால், யோசேப்புடைய குமாரன். யோசேப்பு இருக்கிற ஸ்தானத்திலே மனாசேயும் எப்பிராயும் வந்தார்கள். லேவியும் ரூபனும் அந்த வரிசையில வரவில்லை. ரூபன் தண்ணீரை போல தழும்பி அவன் தன் தகப்பன் மஞ்சத்தில் ஏறினபடினால் அவன் பெயர் நீக்கப்பட்டது. லேவி கர்த்தருடைய பங்காக பாகமாக மாறினதினால் அவனுக்கு பதிலாக மனாசே எப்பிராமி 2 கோத்திரங்கள் யோசேப்புடைய சந்ததி ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் நீ எப்பிராமை குறித்து சொல்வதற்கு அவர் விரும்புகிறார். காரணம், அந்த 10 கோத்திரங்களில் எப்பிராயும் ஒரு கோத்திரம். அதனால் எப்பிராமை குறித்து சொல்வதை தண்டிப்பு நாளிலே எப்பிராயும் பாழாவா என்று சொல்லி வருந்துகிறார். இந்த காலகட்டத்திலே ஓசையா எவ்விதமாய் ஜெபிக்கிறார், ஓசையா எவ்விதமாய் ஜெபிக்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீடினார், அவர் நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இதுதான் கர்த்தரை குறித்த அறிவு, இதுதான் கர்த்தரை குறித்த ஞானம். ஒரு தகப்பனை 2 குமாரர் இருந்தார்கள். இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு துன்மார்க்கமாய் தூரதேசத்தில் போய் எல்லாவற்றையும் அழித்து போட்டு, பின்பு அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக பன்றி மேய்க்கிற வேலையை செய்து அந்த தவிட்டினால் தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். அப்பொழுதும் அதை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவன் குறைவுபட தொடங்கிய போது அவன் புத்தி தெளிந்தான். அவன் என்ன சொல்கிறான், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்கே நான் ஒரு வேலைக்காரராக இருக்கும்படி அவரிடத்திலே உத்தரவு கேட்பேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். இங்க என்ன, அவன் தகப்பன் வீட்டுக்கு வருவதற்கான ஒரு காரியம் என்ன? தன் தகப்பனுடைய மனதுருக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நிச்சயத்தை அவன் உறுதிப்படுத்தினபடினாலே அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவாரா? கர்த்தர் நம்மை புறக்கணிப்பாரா என்ற கேள்வி நமக்குள் வரவே கூடாது. காரணம், அவர் வாக்குகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகினால் அவருடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு இடைவிடாத அவரோடு பயணம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யோசுவாவும் காலேபும் இப்படி பயணப்பட்டவர். வழியில் எத்தனையோ போராட்டங்கள், எதிர்ப்புகள், ராஜாக்களுடைய எதிர்ப்புகள், தடைகள். அமலேக்கின் எதிர்த்தான்,
செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரியோ கோட்டை நின்றது, எல்லாவற்றையும் கடந்து வந்தாலும் யோசுவா காலேப் 2 பேருக்குள்ள என்ன ஒரு விசுவாசம், எப்படியும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்த தேசத்தை நமக்கு தருவார், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசத்திலே கிறிஸ்தவ பயணத்தை நாம் செல்ல வேண்டும். ஐயோ ஆண்டவர் என்னை மறந்தாரே, என்னை கைவிட்டு விட்டாரே, ஐயோ எனக்கு இது நேரிட்டதே, நான் இனி எப்படி வாழ்வேன், எப்படி பிழைப்பேன் என்று புலம்பி முறுமுறுக்க கூடாது. முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. முறுமுறுக்குடைய கர்த்தரை அழித்து போட்டார். அதனால் முறுமுறுப்பு என்பது அவிசுவாசத்தின் அடையாளம். இதைத்தான் இங்கு இஸ்ரவேல் மக்களிடத்திலே கர்த்தர் கண்டு கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள், தண்டிப்பினாலே எப்பிராயிம் பாழாவான் என்று சொல்லி வருந்துகிறார். ஓசை அப்பொழுது ஒரு செபிக்கிறார், நம் கர்த்தரிடத்திலே திரும்பவும் வாருங்கள். இதுதான் ஆண்டவரை உணர்ந்த காரியம். இளையகுமாரன் தகப்பனை உணர்ந்தது போல, ஓசியா கர்த்தரை அறிந்தது போல, மோசே தாவீது பத்சேபாவிடத்தில் பாவம் செய்தாலும் அவர் என்னை மன்னிப்பார் என்று நிச்சயத்தில் சங்கீதம் 51 எழுதி அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவனையும் மன்னித்தார். தாவீதின் குமாரன் என்று அழைத்த போது அவர் திரும்பி பார்க்கிறார். காரணம், இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், அவன் பாக்கியவான். நாம் எல்லாம் மன்னிக்கப்பட்டோம், நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணவில்லை. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். மிக ஆழமான இடம், திரும்ப வராது. அவர் முதுகுக்கு பின்னா எரிந்து விட்டார். இனி உன் பாவங்களை நான் இனி நினைப்பதில்லை, நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கு. எப்படி இருக்கிற பொழுது நாம் எவ்வளவு நல்ல தேவனை உண்மையுத்தவமாய் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து ஓசிய விதமாய் செபிக்கிறார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். முதல் நாள் ஒன்று நடவாத போல இருக்கலாம், 2வது நாள் ஒன்று நடவாத போல இருக்கலாம், ஆனால் 2ஆம் நாளைக்கு பின்பு 3ஆம் நாளில் உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். நம்முடைய பயணமெல்லாம் அவரை அறிகிற அறிவாயிருக்க வேண்டும். பவுலுடைய இலக்கு நோக்கம் அதுதான். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு அதற்காக லக்கிய நோக்கி தொடர்கிறேன் என்றார். அவருடைய இலக்கு என்ன? நான் இயேசுவை போல மாற வேண்டும், நான் இயேசுவை இன்னும் அறிய வேண்டும், நான் இயேசுவை சாயலை நான் அணிந்து கொள்ள வேண்டும். அவர் வரும்பொழுது நான் எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம், ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று ரோமருக்கு சொல்லப்பட்டது. ஆகினால் அவரை அறிகிற அறிவிலே அவரோடு பயணப்பட வேண்டும். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பையும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்திலே வருவார். இதுதான் விசுவாச அறிக்கை. இதுதான் ஒரு உறுதியான ஜெபம், நம்பிக்கையின் ஜெபம். இவ்விதமாய் அவன் ஜெபிக்கிறான். தேவன் இந்த வேளையிலே ஓசியாவிடம் ஜனங்களை குறித்து அவர் குற்றப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், உடன்படிக்கையை உடைத்து போட்டார்கள் இஸ்ரவேலர். இன்றைக்கு திருமண உடன்படிக்கையை எளிதாக உடைத்து போடுகிற கணவன் உண்டு, மனைவி உண்டு. எவ்வளவு ஒரு துரோகம் பாருங்கள். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்பது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. தேவனுக்கு விரோதமாக நாம் குற்றம் செய்யும்போது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை நாம் முறித்து போடுகிறோம். கணவன் மனைவிக்கு விரோதமாகவும் மனைவி கணவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்யும்போது, துரோகம் செய்யும்போது அந்த தேவனுடைய முன்பாக நடைபெற்ற அந்த உடன்படிக்கை, கணவன் மனைவிக்குள்ளான உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை முறிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள், மணவாட்டியாகிய இஸ்ரவேல் மக்கள் மணவாளனாகிய தேவனிடத்திலே ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை ஒரு முறித்து போட்டார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பிராயிமே யூதாவே, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உண்மையில் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல வெளிப்படும். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். எப்படி நீதி நியாயத்தை தேவன் விரும்புகிறாரோ அதே போல அவரை அறிகிற அறிவை விரும்புகிறார். ஏனோக்கு என்ற மனிதன் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? அவரை அறிகிற அறிவிலே அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். அதிகமாய் அவன் அவரை அறிகிற அறிவில வளர வளர அவரோடே சென்று விட்டான். இந்த பூமி எனக்கு தேவையில்லை என்பது போல அவனாகவே அவரோடு புறப்பட்டு போய்விட்டான். எலியா சுழல் காற்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அக்கினிமயமான ரதங்கள் அவனை சுமந்து கொண்டு போயின. அவர்கள் எல்லாம் கர்த்தரை தெளிவாய் அறிந்திருந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் புத்தகத்தார்கள் கண்டேன். அங்கே எப்பிராயிமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு களம் நியமிக்கப்பட்டு. பொருளாசையான விக்கிரக ஆராதனையும் தீட்டுதான். ஆனா ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு விடு. நீதி, சமாதானம், அன்பு, இரக்கம் இவைகளை அடையும்படி நாடு என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 சொல்லப்பட்டது. ஆகினால்
ஆவிக்குரிய வேசித்தனம் என்றால் அது தேவனுக்கு செய்கிற துரோகம், பண ஆசை, பொருளாசை, சகோதர சிநேகத்தை உடைத்தல், கேட்டதை சொல்லி புராண சிநேகத்தை பிரித்து விடுதல், தேவன் வெறுக்கிற காரியங்கள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அருவருப்பான காரியங்கள் உண்டு. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை என்றெல்லாம் பார்க்கிறார். இதையெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தபடினால் இஸ்ரேல் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. யூதாவே உனக்கும் ஒரு அறுப்புக்களம் நியமிக்கப்பட்டிருக்கு என்று கர்த்தர் சொன்னார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தொடர்ந்து கடிந்து கொள்வதை ஓசியா கேட்கிறார். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்பிராயிமின் அக்கிரமும் சமாரியாவின் பொல்லாப்பும் வெளிப்படுத்தப்படும். அவள் பொல்லாப்பை எல்லாம் என் நினைவிலை வைத்திருக்கிறேன் என்பது அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறது. இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவனாயிருந்து பாவம் செய்வானால் பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து அட்வொகேட்டாக பரிந்து பேசுகிறார். அதே வேளையிலே கிருபை பெறும்படி நாம் பாவத்தில் நிலைநிற்கலாமா என்றால் அது கூடாது. நாம் பாவத்திலே நிலைநிற்க அழைக்கப்படவில்லை. அதுதான் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் வந்தவன், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் அவர்கள் பாவத்தில் நிலை நிற்பதில்லை. அவர்கள் பாவம் செய்வதில்லை என்ற மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு பாவத்தில் நிலை நிற்பதில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி சகதியில விழுகிறதுக்கு ஒரு பன்றிக்குட்டி சகதியில விழுறதுக்கு வித்தியாசம். ஆட்டுக்குட்டி சகதியில விழுந்தா சிறிது நேரம் இருந்து இது நான் இருக்கிற இடமல்ல என்று கரையேறிவிடும். ஆனா பன்றி இதுதான் என்னுடைய இடம் என்று வாழ்ந்து கொண்டு, நாம் இந்த உலகத்திலே சில வேளைகளிலே சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை தாங்கும். நாம் மடங்கடிக்கப்படும் போது அவருடைய கிருபை நம்மை தூக்கிவிடும். அந்த வேளையிலே நாம் அதிலே நிலைத்திருக்காதபடி, பாவத்தில் நிலைத்திருக்காதபடி வெளியே வந்துவிட வேண்டும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் பொல்லாப்பையெல்லாம் அவர் நினைவிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. காரணம், மனம் திரும்பாத அனைவருடைய பாவங்கள் அங்கு எழுதப்பட்டது. ஆனால் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டது அவன் பாக்கியவன். அன்பு திறனான பாவங்களை மூடும். நீதி கிறிஸ்து இயேசுவின் அந்த தண்டனை சுமத்தி நமக்கு விடுதலை தருகிறது. இவ்விதமாக ஆண்டவர் ஜனங்களை குறித்து வருந்துகிறார். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறார்கள், அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், எனக்கு இரண்டகம் பண்ணினார்களே என்று சொல்லி வருந்துகிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் துரோகத்தை குறித்தும் மறுதளிப்பை குறித்தும் சொல்கிறார். அசீரிய படையெடுப்பு வருகிறது, என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கலையை போல பறந்து வருகிறான் என்று சொல்கிறார். அசிரியர்கள் படையெடுத்து வந்து முதலாவது யூதர்கள் படையெடுப்புக்கு சிறையிருப்புக்கு போகும் முன்பாக, யூதர்கள் எருசலேமிலிருந்து அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பு போகும் முன்பாகவே 150 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் மக்கள் அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கே நினிவே அங்க ஆற்றங்கரையோரத்திலே அவர்கள் சிறை கைதிகளாக வைக்கப்படுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களின் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுவை போல வருகிறார் என்று சொல்லி அசிரியர்களின் படையெடுப்பை சொல்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார். இன்னைக்கு பரிசுத்த வேதாகமம் இரவும் பகலும் நாம் தியானிக்கிறோமா, நம்ம அதை வாசிக்கிறோமா? கர்த்தர் அதை பார்க்கிறார், எதிர்நோக்குகிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் என்று எண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம ஐரோப்பிய தேசத்துல வேதாகமம் படிக்கப்படுவதில்லை, வீட்டிலே வைக்கப்படுவதில்லை. வேதாகமத்தை அங்குதான் பிரிண்ட் பண்ணி அனுப்புனாங்க, ஆனா இன்னைக்கு அங்கு வாசிக்கப்படுவதில்லை. இன்னைக்கு இருக்கிற மக்கள் செழுமையிலும் செல்வத்திலும் அவர்கள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் பாவத்தின் மேல் நியாயத்திற்கு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ மகிழ்ச்சியாய் இராதே, மற்ற ஜனங்களைப் போல் கழிவுறாதே, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனா என்று சொல்லி ஆண்டு வருந்துகிறார். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும். தீர்க்கதரிசியை மூடரும் ஆவியை பெற்ற மனுஷரும் திட்டம் கொண்டவருமாய் இருக்கிறார். ஊழியக்காரர்கள் பணத்தின் பின்னேல் போவார்கள், ஆனால் அவர்களை குறித்து பூல் என்றும் இன்ஸ்டேன் என்றும் கர்த்தர் அழைக்கிறார். திட்டம் கொண்டவர் என்ற பைத்தியக்காரர் என்று அழைக்கிறார். பணத்தின் பின்னால் ஓடுகிறவர்கள், பணத்தை ஒரு பொருள் என்று, பணத்தை கடவுளாக நேசிக்கிறவர்களை குறித்து கர்த்தர் கடிந்து கொள்கிறார். எப்பிராயிமின் மகிமை ஒரு பறவையை போல் பறந்து போய்விடும், அது பிறப்பதும் இல்லை, வயிற்றிருந்து அது இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பின்பு இஸ்ரவேல் சிறைபிடிக்கப்பட்டு போகும். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது, அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கு என்று வருந்துகிறார். நான் எப்பிராயிமை இவ்விதமாக நடத்தினாலும் என்னுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் எப்பிராயிமை கை கூத்து நடக்க பழக்கினேன், மனம் திரும்ப மாட்டோம் என்றதனால் அவர்கள் ராஜா நான் அல்ல அசீரியன் என்று சொல்கிறார். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? என் இருதயம் எனக்கு குழம்புகிறது.
என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன். எப்பிராமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் என்று கர்த்தர் இறுதியாக சொல்கிறார். அவருடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறது. அதான் இரக்க மேன்மை பாராட்டும். நியாயஸ்தலத்திலே, நீதி ஸ்தலத்திலே இரக்க மேன்மை பாராட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு அன்பானது அவர்கள் மேல் ஒரு பட்சமான காரியத்தை கொண்டு வருகிறது. நீதி பட்சபாதம் இல்லாதது, அன்பு பட்சமானது. பட்சம் என்றால் நேசமானது என்றார். இப்ராஹிமுக்கு எதிரான கண்டனம் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. பின்பு ஆண்டவர் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறார். இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு, அப்பொழுது உனக்கு மாற்றங்கள் வரும் என்று சொல்கிறார். இஸ்ரேல் மேல் இடைவிடாத நியாயத்துக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே சீர்குருந்தப்படுகிறார்கள், திரும்ப நிலைநிறுத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அசீரியரிடம் நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல தேவையில்லை. 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும்? நான் அவர்களுக்கு சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் அவன் வேரூன்றி நிற்பான். இனி எனக்கு விக்கிரங்களுக்கு என்ன என்று சொல்லி எப்ராயிம் சொல்லுவான். என்னாலே கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகள் நடப்பார்கள். பாதகுரோம் என்றால் அவைகளில் இடறி விடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீதி தண்டிக்கும், அன்பு மன்னிக்கும். ஆனால் இது இரண்டையும் கர்த்தர் சமப்படுத்தி அவர் செய்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக அன்பு பாராட்டவும் செய்கிறார். ஆகையினால் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து தேவனுடைய நீதி நியாயத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.